வேண்டும், லௌகீகத்தில் அவள் மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தான் இந்த கதைகள் எல்லாம். இதிகாசமோ புராணமோ அல்லது சிறிய சிறிய கதைகளோ இவைகளெல்லாம் ஒரு பெண்ணையும் ஆணையும் ஒழுங்கான வழியில் நடக்க வைப்பதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகளால் காலங்களாலே இந்த முயற்சிகள் வெற்றி பெற்று வந்திருக்கின்றன என்பதை வரலாறு நம்முடைய கண்முன்னாலேயே காட்டுகிறது. சில வார்த்தைகளையே நீங்கள் கூர்ந்து நோக்கினால் இந்து மதத்தினுடைய ஆழ்ந்த தத்துவங்கள் உங்களுக்கு வெளிப்படும். நான் உங்களுக்கு ஒரு தமிழ் வார்த்தையை நினைவுபடுத்துவேன். தவறிப்போன ஒரு பெண்ணை, கெட்டுப்போன ஒரு பெண்ணை வழிக்கு விழுந்தவள் என்று ஏன் கூறுகிறார்கள்? பெண் தலைகுனிந்து நடக்க வேண்டும் என்பது விதி. அவள் தலைகுனிந்து நடந்தால் பூமி எப்படி இருக்கிறது என்பதை கண்டுகொண்டு நடக்க முடியும். தலை நிமிர்ந்து நடந்தால் பூமியும் அவளை வலிக்கு விடக்கூடும். பூமியிலே அவள் வலிக்கு விழுந்தாள் என்பது மட்டுமல்ல, நிமிர்ந்து நடந்த காரணத்தாலே வாழ்க்கையிலேயும் அவள் வலிக்கு விழுந்தாள் என்பதற்காகவே அந்த ஒரு வார்த்தையை தமிழிலே சொன்னார்கள். தமிழ் மட்டுமல்லாது வடமொழியிலேயும் சில வார்த்தைகள் இந்த பெண்களையும் ஆண்களையும் லௌகீக துறையில் ஒழுங்குபடுத்துவதற்காகவே ஏற்பட்டவை. ஆக நம்முடைய இதிகாசங்கள், புராணங்கள் யாவையும் கற்பனை, வெறும் கதை, பொய் என்று சொல்கிறவர்கள் கூட தங்கள் வாழ்நாளிலே அனுபவப்படும் போது அவை உண்மையானவையாகவும் இருக்கக்கூடும் என்று கண்டுகொள்ளுகின்றார்கள். கண்ணனுடைய கதை, பஞ்சபாண்டவர்கள் கதை, பாகவதமோ பாரதமோ அதை முழுக்க நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அது ஒரு தெய்வீக கதையாக மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. லௌகீக மனிதனுக்கு தேவையான சகல குணங்களையும் உள்ளடக்கிய ஒரு கதையாக அது தோன்றும். கண்ணன் ஒரு பெரிய கடவுள். ஆனால் அவன் உதவிக்கு வரவேண்டிய நேரத்தில் வரவில்லை. காலம் தவறி அவன் உதவிக்கு வந்தான். ஏன்? அறிவை மட்டுமல்லாது அனுபவத்தையும் கொள்முதல் செய்தாக வேண்டும் மனிதன் என்பது விதி. அந்த அனுபவத்தை மனிதன் கொள்முதல் செய்த பின்னாலேதான் ஆண்டவன் கூட காட்சி அளிப்பான் என்பதற்காகவே அந்த கதையை சொன்னார்கள். கண் இது கண்ணாடி என்று சொல்லிவிட்டால் காலதை மிதிக்கப் போவதில்லை. காலதை மிதித்து செப்டிக்கான பின்னாலேதான் அது கண்ணாடி என்று தெரிந்தால் கண்ணாடிக்கும் காலுக்கும் உள்ள பாந்தம் என்ன என்பதாவது புரியும். அதனாலேதான் அறிவை விட அனுபவத்தை மிக பெரிதாக இந்து மதம் தேர்ந்தெடுத்தது. அந்த அனுபவத்தின் காரணமாக விளைந்த விளைச்சல்களை இதிகாசங்களிலேயும் புராணங்களிலேயும் காட்டிற்று. அந்த கதைகள் இன்றைக்கு ஆங்கிலத்திலேயும் மொழிபெயர்த்து சொல்லப்படும் போது உலகெங்கிலேயும் ஆச்சரியத்தோடு வரவேற்கப்படுகின்றன. அமெரிக்க வானத்தில் இன்றைக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்கின்ற கோஷம் பலமாக எழுந்து நிற்கின்றது. விரக்தி அடைந்து வேதனை அடைந்து வாழுகின்ற அளவுக்கு வாழ்ந்து பார்த்து இனி வாழ்வதற்கு எதுவுமே இல்லை என்று தெரிந்த பிற்பாடு அவன் கடைசியாக அடைய போகின்ற புகலிடம், அடைந்து விட்ட புகலிடம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவாக ஆகியிருக்கிறது. அது எப்படி? வாழ்க்கை தத்துவங்களை இந்துக்கள் தான் முழுக்க முழுக்க செம்மையாக சொல்லி இருக்கிறார்கள். தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய மனிதனை தற்கொலை செய்து கொள்ளாமலே திருப்புவதற்கான ஒரே மார்க்கம் இந்து தத்துவமே என்பதனை அமெரிக்க மக்கள் இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறார்கள். நீ வாழ விரும்பினாலும் உனக்கு வழி இருக்கிறது, வாழ்வை வெறுத்து நீ ஓட விரும்பினாலும் வழி இருக்கிறது. ஆனால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு தத்துவ ஞானியாக திகழ்வதற்கும் வழி இருக்கிறது. இந்த மூன்றையும் ஒருங்கி அடக்கிய ஒரு மதம் என்பதாலேதான் எல்லா மதங்களையும் பார்த்துவிட்ட மேலை நாட்டு வானம் இன்றைக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்கிற கோஷத்தை எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது.